அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம ஒரு முக்கியமான உலக செய்தியை தான் நம்ம விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப செய்தியை விரிவா டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிப்போம். இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் தொடர்பான செய்தி தான். அதாவது இந்த ஒரு செய்தி அப்படின்றது நமக்கு என்னப்பா ரஷ்யா இப்படி பண்ணிட்டாங்களேப்பா, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்க்கக்கூடிய வகையில தான் ரஷ்யாவுடைய செயல் அப்படின்றது இந்த ஒரு செய்தியில் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா பாகிஸ்தான் இடையான ஒப்பந்தம், அதாவது இந்த ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கு இடையான உறவு அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி வலுவடையக்கூடிய வகையில தான் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடைபெறக்கு. குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தானுக்கு இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் பெரிய அளவிற்கு உருவாகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் வச்சு பார்த்தோம்னா, என்னப்பா நமக்கு எதிரியான ஒரு ஆளுகிட்டே போய் நீ கூட்டு சேரப்பா. ஏன்னா ரஷ்யா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய நண்பன், அதுவும் மிகப்பெரிய நண்பன், பழமையான நண்பன். எவ்வளவு, அதாவது இப்ப நம்ம பார்த்திருக்கோம் அமெரிக்கா அப்படி இப்படின்னு பல நாடுகள் வந்தாலும் கூட இவர்கள்லாம் தற்காலிகமாக அப்பப்ப வருவாங்க, அப்பப்ப அப்படி போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய ரஷ்யா அப்படின்ற நண்பனை பார்த்தோம்னா ஆண்டாண்டு காலமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்மளும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, பக்கபலமா நிற்போம். பெரிய அளவிற்கு தோல் கொடுத்து வந்துகிட்டு இருக்க ஒரு முக்கியமான நண்பனாக நம் ரஷ்யாவை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு நம்மளுடைய உறவு அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து கொண்டுட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய வகையில தான் இப்ப ரஷ்யா பாகிஸ்தான் இடையான உறவு அப்படின்றது வளர போறதாக பார்க்கப்படுது. சோ இதனோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது பாகிஸ்தான் நம் நாட்டுடன் தொடர்ந்து மோதல் போக்க கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒன்றுதான். இதை மறுக்கவே முடியாது. இப்ப கூட ரீசெண்டா இந்த பஹல்காம் தாக்குதல்னால இந்தியா பாகிஸ்தான் இடையான உறவு அப்படின்றது எந்த அளவிற்கு மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். காரணம் நம்ம கிடையாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. நம்ம போய் வாண்டா யார்கிட்டையும் பிரச்சனை பண்ண போறது கிடையாது. இந்த பாகிஸ்தானோட வேலைப்பாடுகள் அப்படின்றது அமைதியாக இருந்தால் எந்த ஒரு அச்சமான சொல்லும் ஒரு பதற்றமான சொல்லும் ஏற்படாமல் இருக்கும் இரு நாடுகளுக்கு இடையே. ஆனா தேவையில்லாத ஏதாவது வேலையை பார்த்துட்டு வேணுமணி அடி வாங்கிட்டு எங்க மேல தப்பு இல்லை நீங்க தான் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சவுண்டை கொடுத்துட்டு இருக்க ஒரு வேலையா தான் போயிட்டு இருக்கு. அப்படித்தான் பஹல்காம் தாக்குதல் அப்படின்றதும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்தியா சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு வலுவான தரமான பதிலடி காரணமாக ஆளு இருக்கடமே தெரியாம அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சமீப காலங்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான ஒரு தரமான பதிலடியை பாகிஸ்தானுக்கு அப்பப்ப கொடுத்தால் மட்டுமே தான் பாகிஸ்தான் அதனுடைய வேலைப்பாட அமைதியா பார்த்துட்டு இருக்கும் அப்படின்றது இப்ப சமீப காலங்களில் இந்தியா கொடுத்த ஒரு அதிரடியான நடவடிக்கை, அதிரடியான பதிலடி, குறிப்பா தரமான பதிலடி. இந்த ஒரு தரமான பதிலடி மூலமாக இப்ப வாழையெல்லாம் சுருட்டிட்டு அமைதியா பாகிஸ்தான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வாட்டுக்கு அதோட வேலையை பார்த்தா நம்மளோட வேலையை பார்க்க போறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்தா இப்படித்தான் அடி வாங்கிட்டு இருக்கணும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இதற்கிடையே இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்திருப்போம் இந்தியா பாகிஸ்தான் இடையே. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் சீனாவும் பெரிய அளவிற்கு பாகிஸ்தானுக்கு ஒற்று நண்பனாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இப்ப உறவு அப்படின்றது கொஞ்சம் மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு. காரணம், சீனாவுடைய உபகரணங்கள் ஆயுதங்களை நம்பிதான் பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துச்சு. அதாவது நம்மளோட இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்திருந்தோம்ல, அதாவது ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஒரு ஆபரேஷன்ல நம்மளுடைய தாக்குதலுக்கு எப்படியாவது கட்டுப்படுத்திடலாம். குறிப்பா நம்ம சீனாவுடைய பாதுகாப்பு அம்சம், தடை கவசங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கனவு வந்துச்சு. ஆனா அந்த கனவுலாம் தவிடுபடியாக்கி இந்தியா தரமான பதிலடி கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப இதற்கு மேல நம்ம பாகிஸ்தான் நம்ம சீனாவை நம்பி இருந்தா சரி வராது அப்படின்றது பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம சீனாவுடைய உபகரணங்கள், சீனாவுடைய பாதுகாப்பு தளவாடங்கள், சீனாவுடைய விமானம் போன்றவற்றை நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு கேரண்டி இல்லப்பா தம்பி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சீனாவுடைய விமானங்கள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கை நோக்கி பாகிஸ்தான் பயணித்து வந்துட்டு இருக்கு. நேற்றைய வெளியில் நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப ரஷ்யா பாகிஸ்தான் இடையே என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக பார்க்கப்படுது. அதாவது தற்போது பாகிஸ்தான் பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த நாடு நிதி நெருக்கடியில பெரிய அளவிற்கு சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கு. பெரிய அளவிற்கு நண்பர்களே நம்ம பார்த்திருப்போம், சீனா எந்த அளவிற்கு பாகிஸ்தானுக்கு கடனா வாரி வழங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் சீனாவுடைய வேலைப்பாடுகள்லாம் நமக்கு ஒரு அடிமை சிக்கணும் அப்படின்ற ஒரு வகையில
எப்படியாவது நம்ம வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் நம்மளோட கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா அந்த நாடுகள்லாம் நம்ம சொல்ற பேச்சுக்கு தான் கேட்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், காசை வாரி வள்ளல் மாதிரி அரைஞ்சா நம்ம வந்து பெரிய அளவிற்கு அந்த நாடுகளோட செயல்பாடுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்படின்ற மாதிரி பெரிய அளவிற்கு கடன்களை அள்ளி வாரி எரிஞ்சு இந்த சீனாவுடைய இந்த கடன் வலை அப்படின்றதுல எந்தெந்த நாடுகள்லாம் சிக்கிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள்லாம் கடன் வலையில சிக்க வைக்கதான் சீனாவுடைய வேலைப்பட போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கடன் வலையில சிக்கிறத தாண்டி காமெடியான ஒரு விஷயம் தெரியுமா நண்பர்களே, இந்த கடன் வலையில சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வலையை விரிச்சிச்சு. பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி சீனாவே இப்போ ஒரு இடத்துல எப்பா அவனுக்கு நான் கொடுத்தது போதும், இது வரைக்கும் நீ கொடுத்துக்கே திருப்பி கொடு அப்படின்ற லெவல்ல சீனாவே இப்போ வந்து தெரிஞ்சு வச்சு கடன் வலையை விரிச்சா இந்த வலையில நம்மளே போய் மாட்டிக்குவோம் போலையா அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு கொடுக்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தானுடைய கடன் அப்படின்றது பெரிய அளவிற்கு பெறக்கூடிய வகையில தான் வந்து சென்று கொண்டுகிட்டு இருக்கு. சோ இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா, இப்ப அதாவது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல பிற நாடுகளோட உதவியை தான் வந்து பாகிஸ்தான் நாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சர்வதேச அமைப்புகளிடம் கடனும் வந்து கேட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தற்போதைக்கு நம் நாட்டின் நட்பு நாடாக நம்மளுடைய மிகப்பெரிய நண்பன் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய முன் வந்துள்ளது. பெரிய அளவிற்கு நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஒரு பக்கம் இருந்தாலும், என்னப்பா நம்மளுடைய எதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டே ரஷ்யா உதவ முன் வராங்க அப்படின்றதான் வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒன்று. என்னன்னா, அதாவது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு ஆலை உள்ளது நண்பர்களே. இந்த ஆலையை வந்து பாகிஸ்தான் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி வந்து சுருக்கமா வந்து அழைப்பாங்க. இந்த ஆலை அப்படின்றது 1971 அமைக்க பாகிஸ்தானுக்கு சோவியத் யூனியன், அதாவது இப்போது நம்ம வந்து ரஷ்யா, அப்போதைய சோவியத் யூனியன் உதவி செய்தது நண்பர்களே. இந்த ஆலையில பார்த்தோம்னா, அதாவது சுமார் 1.125 மில்லியன் டன் வரை எஃகு மற்றும் கனரக உலோகங்கள் தயாரிக்கப்பட்டன. பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த ஒரு ஆலை முதலில் சிறப்பாக செயல்பட்டது நண்பர்களே. குறிப்பா கவனிக்க வேண்டியது, முதல்ல சிறப்பா செயல்பட்டிருக்கு. ஆனால் நாளடைவுல பார்த்தோம்னா சரியா இந்த ஒரு ஆலை அப்படின்றது நிர்வகிக்கப்படவில்லை. கரெக்டா சொல்லணும்னா 2008ஆம் ஆண்டு இந்த ஆலை பிரச்சனையில் சிக்க தொடங்கியிருக்கு நண்பர்களே. புதிய நிபந்தனைகள், உலகளாவிய மந்தநிலை உள்ளிட்டவற்றால் ஆலை பாதிப்பை சந்திச்சிருக்கு. பாத்துங்க, 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு ரஷ்யா உதவி பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா 2008க்கு அப்புறம் சில நிபந்தனைகள், அதாவது உலகளாவிய வகையில் நம்ம வந்து பார்க்கும்போது பல்வேறு நிபந்தனைகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் விதிக்கப்படும்ல. சோ அந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகள் 2008 இந்த காலகட்டங்கள்ல விதிக்கப்படும் போது பிரச்சனையில இந்த ஆலை சிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதிய பல்வேறு விதமான நிபந்தனைகள், உலகளாவிய மந்தநிலை உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்க தொடங்கியிருக்கு. இதனால் தற்போது இந்த ஆலை தான் மூடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு ஆலை அப்படின்றது தற்போதைக்கு மூடப்பட்டிருக்கு. அதோடு இந்த ஆலை மீது ரூபாய் 345 மில்லியனுக்கு கடனும் இருப்பதாக காணப்படுகிறது. சோ இந்த ஒரு ஆலை அப்படின்றது கடன்ல கடந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல தான் இந்த ஆலையை மீண்டும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுல பாகிஸ்தானும், குறிப்பாக பாகிஸ்தானுக்கு உதவும் விதமாக ரஷ்யா முன் வந்திருப்பது கவனிக்கக்கூடிய வகையில பார்க்கப்படுது. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் உத்தரவோட பெயர்ல தான் தொழில்நுட்ப குழுவினர் பாகிஸ்தான் சென்று இந்த ஆலையை சமீபத்தில் பார்வையிட்டு இருக்காங்க. இது வந்து நார்மலா ஒரு விசிட்டா வந்து பார்க்கப்படல. ஏன்னா வந்து ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடைய ஒரு உத்தரவோட பெயர்ல தான் இந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது நடந்திருக்கு நண்பர்களே. சோ அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவும் மிகவும் கவனிக்கக்கூடிய வகையில பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து மாறி இருக்கு. மேலும் இந்த ஆலையை மீண்டும் இயக்கி தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான இறுதி முடிவு வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள் எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது நண்பர்களே. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீண்டும் திறப்பது தொடர்பாக ரஷ்யா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. அதாவது இந்த ஒரு ஒப்பந்தம் எங்க கையெழுத்தாயிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துல தான் வந்து கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் அந்த ஆலையை மீண்டும் திறந்து ஸ்டீல் தயாரிப்புகளை அதிகப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையான உறவை வலுப்படுத்துவதற்கான
ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை தான் வந்து பார்க்கப்படுது. இது பற்றி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர் அருண் அக்தர் அவங்க வந்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவின் ஆதரவுடன் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீட்டெடுப்பது தொடர்பாக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கூறியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஆலை மீண்டும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய பட்சத்துல பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்திற்கு பெரிய அளவிற்கு வலு சேர்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பெரிய அளவிற்கு வலுவாக இல்லாத சூழல்லையே பெரிய அளவிற்கு பிரச்சனைய பாகிஸ்தான் பண்ணி வந்துட்டு இருக்கு. இங்க பாகிஸ்தானோட பொருளாதாரம் வலுவடையும் பட்சத்துல என்ன மாதிரியான வேலைப்பாடுகளை பாகிஸ்தான் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் போதே பிரச்சனை ஒரு பக்கம் வந்து வேணும்னே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. அங்கிட்ட பிரச்சனையே இல்லாம பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வலு சேர்க்கும் போது வாண்டடா பிரச்சனை இருக்கும் அப்படின்ற ஒரு செயல்பாடுகளை பாகிஸ்தான் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த். பாய்.